வணக்கம். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ப்ராக்டிக்கலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் இன்டர்வியூ போகிறீங்க, அதாவது இந்த வாரத்தில் நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், என்னென்னலாம் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு போனீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி செஞ்சவங்களை விட நீங்கள் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது தான் சொல்ல போகிறோம். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ப்ராக்டிக்கல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு 70 மார்க்குக்கு ப்ராக்டிக்கலே வந்தது. ஸோ நீங்கள் என்னென்னலாம் செய்யணும், அதாவது என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குக்கிங் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதாவது உங்களுக்கு தோசை, இட்லி, அப்புறம் ரவை சம்மந்தமான ரவையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரவை லட்டு, ரவை கேசரி, அப்புறம் ரவை உப்புமா இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நூடுல்ஸ் நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி, அப்புறம் பேசிக்காக நம்ம கிச்சடி, அப்புறம் ஒரு தக்காளி தொக்கு, இல்லை சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, இந்த மாதிரியான பேசிக்காக டிஃபன் ஐட்டம்ஸ் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா டெசர்ட், இதை மட்டும் நீங்கள் செய்ய தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீ, காஃபி போட தெரிஞ்சுக்கணும். ஸோ இது தெரிஞ்சதுனால மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 20 மார்க்கு அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிடலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கார்டனிங் ஒர்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது செடிகளை நம்ம நிறைய செடி வந்ததுன்னா அதை எப்படி ட்ரிம் பண்ணி விடுறது, அது அப்புறம் தோட்டங்களுக்கு மரங்களுக்கு இடையே பாத்தி கட்டுறது எப்படி, செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது எப்படி, எப்படி செடிகளை தோன்றது, அதுக்கான கருவிகள்லாம் என்ன பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரியான தோட்டங்கள் சம்மந்தமான ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராக்டிக்கல் போகும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் கீப்பிங். ஸோ ஹவுஸ் கீப்பிங் பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா க்ளீனிங் ஒர்க்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரியாதவங்க தெரிஞ்சுட்டு போங்க. பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதோட ப்ரொசீஜர் மறக்காமல் தெரிஞ்சுட்டு போங்க. ஒரு டைனிங் டேபிள்னால் அதை எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத மறக்காமல் நீங்கள் தெரிஞ்சுட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம துணிகளுக்கு கஞ்சி போடுறது எப்படி, இந்த மாதிரியான பேசிக்கான ஹவுஸ் கீப்பிங் வேலை, அப்புறம் பெருக்கிறது, துடைக்கிறது, இதெல்லாம் தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு போங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே மேக்ஸிமம் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதுவுமே ஸ்பெஷலாக இது வரைக்கும் ஒரு வாரத்தில் கேட்கல. ஸோ இதை மேக்ஸிமம் தெரிஞ்சுட்டு போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாதிக்கு பாதி நீங்கள் மார்க் வாங்கிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.